ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கார்டன் பார்க்க போகிறோம். நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்னா ரோஸ் செடியில் வந்து பதியம் போட்ட ரோஸ் பாருங்கள், பூ பூத்துருக்குது. 2வது பூ இது. நிறைய துளிரும் வருதுங்க. பார்த்திங்கன்னா இந்த கிளையிலலாம் ஃபுல்லாக துளிர் தான், கீழெல்லாம் துளிர். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ரோஸ்லேயும் துளிர் வருது. இது வந்து பிங்க் கலரு, லைட் பால் பிங்க்கில் நம்ம வாங்கி வச்ச பன்னீர் ரோஸு. இது இன்னும் மொட்டு வைக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா இருக்குது. திப்பிலி செடி பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குதுன்னு. ஃபுல்லாக காய் தாங்க. நம்ம வீட்டில் நம்மளே பதியம் போட்டு செடி வந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறது எனக்கு இப்போ தாங்க புரியுது. இன்றைக்கி நம்ம பதியம் போட்ட ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா 2வது பூ பூத்துருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து காய் செடி எல்லா செடியும் வச்சு காய்கறி எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு செடி பதியம் போட்டு அந்த செடியில் வந்து பூ பூத்து இப்போ நல்லா வந்து பூ பூக்குதுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்மளாலும் பதியம் போட்டு செடி வந்து எடுக்க முடியும்னு தெரியுது. நான் இது வரைக்கும் வந்து பதியம் அந்தளவுக்கு போட்டு வந்ததில்லை அந்தளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த செடி அழகாக வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பட்டன் ரோஸு நம்ம இப்போ வாங்கினது, அதுவுமே பூக்க போகுது. ஒரு மொட்டு இருந்தது. அப்புறம் ஒயிட் கலரு 2வது பூ பூக்க போகுது. பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த மொட்டு. இது வந்து பூ என்ன 2 இதழ் அந்த மாதிரி வரும் போல் இருக்குது. இன்னொரு மொட்டும் இருக்குது. சரி பார்க்கலாம். வளர தான் நம்மளுக்கு வந்து பெருசாக வரும். அப்படியே வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா செடியில் நம்மளுக்கு ஒரு கொய்யா வச்சுது. அந்த ஒரு கொய்யாவும் நல்லா அழகாக வராங்க. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பயிர் செடி எடுத்து வச்சதில் சின்ன செடியாக எடுத்து வச்சது அது பாருங்கள் அழகாக நிற்கிது. அப்புறம் வந்து பெரிய செடியாக எடுத்து வச்சதில் ஒன்று கொடி வந்து மேலே வரைக்கும் போயிருந்தது இல்லையா, அது வந்து காஞ்சிடுச்சிங்க. அப்புறம் ஒரு 2 செடி நல்லா தான் நிற்கிது. இலை மட்டும் ஒன்றில் காஞ்சிது, இன்னொன்றில் இலை கூட காயில் நல்லா இருக்குது. இன்னொரு தொட்டியில் எடுத்து வச்ச செடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா நிற்கிது. பாருங்கள் நல்லா இதழ் கூட காயில் ஓரளவு நல்லா இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Tata. Bye bye.